Funny Kids. குழந்தைகளுக்கான இனிய கதைகள். ஒருமுறை மன்னன் விக்கிரமாதித்தன் நாட்டில் ஒரு விசித்திரமான வழக்கு நடந்தது. ஒரு வியாபாரி அரண்மனைக்கு வந்து கவலையுடன் சொன்னான், அரசே, என்னுடைய மிகவும் விலையுயர்ந்த மாணிக்கக் கல்லை யாரோ திருடிவிட்டார்கள். யார் நீங்கள்? என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல்லுங்கள். அரசே, நான் ஒரு வைர வியாபாரி. இங்கு வியாபார நோக்கத்துடன் வந்து ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். காலையில் எழுந்து பார்த்ததும் எனது பையில் இருந்த விலை உயர்ந்த மாணிக்கக் கல்லை காணவில்லை. நீங்கள்தான் கண்டுபிடித்து தர வேண்டும் அரசே. அரசவையில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மன்னன் உடனே விசாரணையை தொடங்கினார். அந்த வியாபாரி தங்கியிருந்த விடுதியில் 2 பேர் சந்தேகப்பட்டார்கள். ஒரு வேலைக்காரன், ஒரு பண்டிதர் இருவரும் நாங்கள் திருடவில்லை என்றார்கள். மன்னன் அடுத்த நாள் இருவரையும் அரசவைக்கு அழைத்தார். அங்கே ஒரு பெரிய பெட்டியை வைத்து, இந்த பெட்டிக்குள் உண்மையை கண்டுபிடிக்கும் தெய்வ சக்தி இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த பெட்டிக்குள் கையை வைத்து வெளியே வர வேண்டும். திருடன் கையை வைத்தால் கருப்பு மை ஒட்டிக்கொள்ளும். உண்மையில் அந்த பெட்டிக்குள் எதுவும் இல்லை. ஆனால் யாருக்கும் அது தெரியாது. முதல் வேலைக்காரன் அமைதியாக கையை வைத்து வெளியே எடுத்தான். இரண்டாவது, அந்த பண்டிதர் பயத்தில் கையை உள்ளே வைக்கவே இல்லை. வெறும் நடிப்பு மட்டும் செய்தான். அனைவரும் வந்த பிறகு மன்னர் கூறினார், இப்போது அனைவரும் கைகளை காட்டுங்கள். முதலில் வேலைக்காரன் கையை காட்டினான். பின்னர் பண்டிதரும் கையை காட்டினார். மன்னன் இருவரது கையையும் அவதானித்த பின், திருடன் இவர்தான். நேர்மையானவர் பயப்படவில்லை. ஆனால் திருடன் பயந்ததால் பெட்டிக்குள் கையை வைக்கவே இல்லை. இந்த பெட்டிக்குள் தூசியை தவிர எதுவும் இல்லை. அவரது கையில் தூசி உள்ளது. இவரது கையில் எதுவும் இல்லை. அதனால் பண்டிதரே திருடன். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு பணம் இருந்தாலும் பேராசை என்னை கெடுத்துவிட்டது. நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் நண்பரே. இதோ உங்களது வைரம் என்று கூறி வைரத்தை வியாபாரியிடம் கொடுத்தார் பண்டிதர். மன்னர் கூறினார், மனிதனை ஏமாற்றுவது எளிது. ஆனால் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. தவறு செய்தவன் வெளி உலகத்திடம் இருந்து தப்பிக்கலாம். ஆனால் தனது மனசாட்சியிடமிருந்து தப்பிக்க முடியாது. பயம் உண்மையை வெளிக்கொண்டு வரும். சரிதானே? இப்பொழுது அனைவரும் போய் வாருங்கள் என்று கூறியதும் அனைவரும் மன்னருக்கு நன்றி கூறிச் சென்றனர். நண்பர்களே, இன்று கதை இங்கே முடிந்தது.